الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் மருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. உலகிலே வாழுகிற பொழுது ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அமைதி நிற எண்ணெயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மாவின் மேடையில் இன்று நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம், நமக்கு அல்லாஹ் அருளியிருக்கிற மழலை செல்வங்களை குறித்து. அந்த குழந்தை செல்வங்கள் இம்மையிலும் நாளை மறுமையிலும் நமக்கு சாதகமாக துஆ செய்திட என்ன வழிமுறை என்பதை குறித்து, இஸ்லாத்தின் பார்வையில் அன்னலாரும் அல்லாஹுவும் அல் குர்ஆனில் என்ன வலியுறுத்தி இந்த குழந்தைகளை குறித்து இஸ்லாத்தின் கண்ணோட்டங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைய தினம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதை பற்றி சிந்திக்கவும் வருங்காலத்தில் செயலாற்றவும் பேசிய எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நசீபை தந்தருள் பாலிப்பானாக. அன்பானவர்களே, மழலை செல்வங்கள் என்பது, குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கக்கூடிய ஆகப்பெரும் ஒரு பாக்கியம். மனிதனுடைய செயலுக்கு அப்பாற்பட்ட, இன்றைக்கு சிந்திக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உயிரை நமக்குள்ளாக தந்து நம் மூலமாக பிறக்க செய்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்தின் ஆரம்பத்தை நமக்கு ஆய்வு செய்ய சொல்கிறார். இன்னும் உங்களுக்கு விரும்பியவர்களுக்கு யஹபுலிமை யஷாவு இனாசா, தான் நாடிய
தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை அன்பளிப்பாகவும் அல்லாஹ் தருகிறேன் என்று குறிப்பிடுகிறான். அடுத்து இரண்டையும் நாம் கலந்து கொடுக்கிறோம், ஆண்களையும் பெண்களையும், பெண்ணையும் ஆணையும் பிற மக்களுக்கு நான் கலந்து கொடுக்கிறேன் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். தான் நாடியவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலடாக ஆக்குகிறான் என்றும் அக்கீமன் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எனவே இந்த குழந்தை பாக்கியம் என்பது நபிமார்கள் கேட்ட துஆ. ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸீன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இறைவா என்னை தன்னந்தனியாக விட்டு விடாதே, குழந்தை இல்லாத பெயர்களுக்கு அல்லாஹ் நல்ல மழலை செல்வங்களை அல்லாஹ் தருவானாக. இந்த துஆவை அதிகமாக ஓதணும். அப்புறம் அந்த துஆவின் மூலமாக அந்த செல்வங்களை வேண்டி விரும்பி பெறுவதற்காக வேண்டி ஒரு துஆவை நபிக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வான்மறையிலே வசனம் விடுகிறார். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸீன். இன்னும் வாரிசு கொடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, இறைவா என்னுடைய சந்ததிகளை நல்லவர்களாக ஆக்குவாயாக என்று சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நல்லவர்களின் கூட்டத்தில் என்னை சேர்ப்பாயாக என்று அழகிற்கு பெயர் போட அழகில் சிறந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். என்னையும் என்னுடைய துர்ரியத்தையும் உம்மத்தன் முஸ்லிமத்தல்ல, உனக்கு அடிபணிந்த சமூகமாக உன் கட்டளைகளை ஏற்றி பின்பற்றி வாழுகிற மேன்மக்களாக எங்களது சமுதாயத்தை மாக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தனி நபர் தன்னை உம்மத் என்று அறிமுகப்படுத்துகிறான் அல் குர்ஆனிலே. அந்த உம்மத்தாக இலங்கியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னையும் என்னுடைய துர்ரியத்தையும் உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், இறைவா உனக்கு அடிபணிந்த சமூகமாக ஆக்கு என்று துஆ செய்திருக்கிறார். அன்பிற்கிடையவர்களே, உலகமே இந்த சிறுவர்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்கிற இந்த வேளையில் நவம்பர் 20ஆம் தேதி இன்டர்நேஷனல் அளவில் குழந்தைகளுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. நவம்பர் 14 இந்த நாள் என்பது நம்முடைய இந்திய தேசத்திலே முதல் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருக்கிற நேருவின் பிறந்த நாளின் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. 1964 1964 இவரின் நினைவாக, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருக்கிற இவரின் நினைவாக, பிறந்த நாளின் நினைவாக பிள்ளைகளை அன்பொழுக பாராட்டுகிற இவரின் பெயரால் இந்த நாளை குழந்தைகள் தின நாளாக நம் நாட்டில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில், அன்னலாரின் பார்வையில், அல் குர்ஆனின் பார்வையில் 6th century 6ஆம் நூற்றாண்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மனித புனிதர் இந்த சமுதாயத்திலே தோன்றி மக்கள் நல்வாழ்வுக்காக வேண்டி, மக்களின் விடுதலைக்காக வேண்டி, மக்களின் நலனுக்காக வேண்டி, மக்களின் ஆரோக்கிய வழிக்காக வேண்டி, மக்களின் மறுவாழ்வுக்காக வேண்டி, மக்களின் எழுச்சிக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக பிள்ளைகள் எப்படி பாடுபட வேண்டும், அவர்களை எந்த முறையில் வளர்த்து செப்பனிட்டு இந்த நாட்டிற்கு அருள் பெரும் கொடையாக தர வேண்டும் என்கிற பாடத்தை பெருமானார் ரசூலுல்லாஹ் என்ற முஹம்மது என்ற அந்த ஒற்றை மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு கற்பித்தும் காண்பித்தும் தந்திருக்கிறார்கள். பெருமானார் நமக்கு காட்டித் தராத சில்ட்ரன்ஸ் டேயா, பெருமானார் நமக்கு போதித்து தராத சிறுவர்கள் தினமா, ஒரே வரியில் பெருமானார் ரசூலுல்லாஹ் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும், குழந்தை என்கிற பலவீனத்திற்கும் வயோதிகன் என்ற பலவீனத்திற்கும் பெருமானார் ஒரே ஒரு வார்த்தையில் இலக்கணமாக இலங்கி தந்தார்கள். அதுதான் மல்லம் இரஹம் சகீரனா, நம்மில் சிறியவர்களுக்கு யார் அன்பொழுக இரக்கம் காட்டவில்லையோ, வலம் யுவக்கிர் கபீரனா, பெரியவர்களுக்கு யார் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதைகளை யார் செய்யவில்லையோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று ஒரே வரியில் இந்த விஷயங்களை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹ் பாடம் நடத்தினார். சிறுவர்களை பார்க்கிற பொழுது அன்பொழுக பார்க்க வேண்டும், அரவணைப்போடு பார்க்க வேண்டும், அவர்களை கரிவோடு கரிசனையோடு அந்த
அந்த சிறுவர்களுடைய எழுச்சிக்கும் மறுவாழ்வான ஒரு வளர்ச்சிக்கும் வித்திட்டவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் கண்ட அந்த சில்ட்ரன்ஸ் டே, பெருமானார் பாராட்டி அந்த குழந்தைகள் தினம் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹ் சிறுவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்க தெருவில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளிடத்திலே சலாம் உச்சரிப்பார்கள் என்று வருகிறது. யாருங்க? ஈருலக தலைவர். நபியே, நீங்கள் எது கேட்டாலும் ஆம் என்று சொன்னால் இந்த உஹதை நான் தங்கமாக்கி தருகிறேன், இந்த உலகம் நிரம்ப எது ஆசைப்படுகிறீர்களோ அனைத்தும் தருகிறேன் என்று இறுதி தூதர் காத்தமுல் அன்பியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹ், அப்பேற்பட்ட அந்த மனித புனிதர் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்களிடத்திலே கனி ஒழுக அன்பொழுக பாராட்டி சலாம் சொல்கிறார்கள் என்றால் பெருமானார் சிறுவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் என்ன? இன்னைக்கு இந்த சலாம் சொல்றதுல நம்ம பிரஸ்டேஜ் பார்க்குறவன். நான் என்ன சொல்றது, இந்த சின்ன பையன் இவன்கிட்ட எப்படி நம்ம சலாம் சொல்றது என்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம இடத்துல இருக்கிறது. நம்மை சார்ந்தவர் அல்லன்னாங்க, என்னுடைய வழிமுறையில் இல்லை நீ என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். சலாம் சொல்வது ஒரு பாரபட்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களிடத்திலே சலாம் சொன்னாங்கன்னு வருது. இன்னும் அந்த சிறுவர்களுக்கு எந்த அளவிற்கு பெருமானார் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவமும் முன்னுரிமையும் முதலுரிமையும் தந்தார்கள் என்றால், அல்லாஹ்வை சிரம்பணிகிற அந்த சுஜூதின் சமயத்திலும் கூட விளையாடுகிற அளவிற்குண்டான உரிமைகளை ஹசன் ஹுசைனுக்கு அல்லாஹ் கொடுத்தார்கள். சஜிதாவில் இருக்கிற பொழுது, ருக்கூல இருக்கிற பொழுது அவருடைய பேர பிள்ளைகள் முதுகுல ஏறி விளையாடுவார்கள் என்று ஹதீஸில் வருது. தட்டி விடலை. இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க பள்ளியாசல வந்து சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தா கடுப்புல பேசுறோம், சத்தம் போடுறோம், சில பேர் அடிக்கெல்லாம் போயிடுறோம். நாம மட்டும் பெரிய அவுளியா மாதிரி, இவங்களெல்லாம் ஒரு ஒன்று தெரியாத மாதிரி. இந்த சிறுவர்கள் தான் நாளை பள்ளியை நிர்வகிக்கிற தலைவர்கள், நாளைய இமாம்கள், நாளைய பொறுப்பாளர்கள் என்பதை கருத்தில் கொள்ளாமல் சிறுவர்கள் அப்படின்னா விளையாடத்தான் செய்வாங்க. அந்த சின்ன பிள்ளைகளுடைய தன்மை இருக்கத்தான் செய்யும். அதை அன்பொழுக தன்மையாக சொல்லுகிற பொழுது அவர்கள் திருந்துவார்கள். ஒரு கடுமொழியுடன் அவரிடத்திலே ஒரு முகத்தை சுழித்து கடுமையாக நடந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் இந்த ஆள் வந்தால் பள்ளி பக்கமே போயிடக்கூடாதுப்பா, இவர் வந்தாலே டென்ஷன் பாட்டி, இவர் பின்னாலே நிற்கக்கூடாது அப்படின்னு பள்ளிக்கே நினைச்சார் அவனுடைய தொடர்பை துண்டித்து விடுகிறார். அப்புறம் இதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கவில்லை. ஓதிட்டு இருப்போம், அல்கும் சூரா ஓதுவோம், இமாமும் பின்னால எல்லாம் அமைதியாக இருப்போம். அந்த சின்ன பிள்ளை உட்காந்து இந்த சூறா ஓதிக்கிட்டே இருப்பான். மாஷா அல்லாஹ், அந்த பிள்ளைக்கு தொலை வைக்கணும், ஒரு இமாமாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது. அதை என்கரேஜ் பண்ணணும், அதை நம்ம ஆர்வம் ஊட்டணும். அந்த பிள்ளைகளை நாம் கடிந்து சொல்வதன் மூலமாக அவன் இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு எதிரியாக ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு வளரக்கூடும். எனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் சிறுவர்களுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்று பாருங்கள். முத்தமழை பொழிந்தார்கள், சிறுவர்களுக்கு முத்தமழை பொழிந்து முத்தம் கொஞ்சினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அரபி வருகிறார், கிராமப்புற அரபி கேட்கிறார், எனக்கு 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறது, எந்த பிள்ளைகளையும் நான் முத்தம் கொஞ்சல அப்படின்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கல்வில் இரக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்றால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அப்படின்னா முத்தமழை பொழிந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆற தழுவி அன்பொழுக அவருடைய தலையை தடவி விடுவது, விடரியை தடவி விடுவது, நெத்தியில் முத்தம் கொஞ்சுகிற பழக்கம், இதுவெல்லாம் நம்முடைய ஊர்களிலும் இன்னும் நம் ஊர் சார்ந்த மக்களுடைய ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கிறது. நெத்தியில முத்தம் விடுறது, நிக்காவுடைய சமயத்தில் அந்த மாப்பிள்ளை அப்படி நினைச்சது ஆற தழுவி முத்தம் கொஞ்சுறது, இதெல்லாம் என்னதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பொழுக அந்த இளைய தலைமுறையினர்களை சிறுவர்களை ஊக்குவித்தார்கள் என்று வருகிறது. இந்த அன்பொழுக கொடுக்கிற முத்தம் தான் அது காமத்தில் கட்டுப்பட்டது அல்ல என்று சில மக்களுக்கு புரியும். ஆனால் இன்னைக்கு கொடுக்க முடியல, அது வேற விஷயம். ஆசிரியர்களாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைக்கு மாறிவிட்டது. அதை மாற்றிவிட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம்.
பிள்ளைகளை எந்த முறையில் ஆளுமை திறனோடு வளர்க்க வேண்டும். இங்கு இருக்கிறவர்களெல்லாம் இருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய அந்த குழந்தை பருவத்தை அப்படியே ஒரு மலரும் நினைவாக நீங்கள் அசை போட்டு பாருங்கள். நாம் பள்ளியில் படிக்கிற பொழுது பள்ளி பருவம் தொட்டு மதரசா தொட்டு இந்த சமூகத்தில் இன்றைக்கு நாம் பெரியவர்களாக கால் ஊன்றி நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் வளர்ந்த விதமும் வேறு, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற விதம் வேறு. அன்றைக்கு இருக்கிற கல்வி கூடங்கள் கலாச்சார பண்போட்டு நாகரீகமாக வளர்ந்தது, ஒழுக்க விழுமியத்தோடு வளர்ந்தது. ஆனால் இன்றைக்கு வன்முறையோடும் தீவிரவாதத்தோடும் பயங்கரவாதத்தோடும் விஷமத்தோடு வளர்கிறார். ஸ்கூல் பையன்லே அவ்வளோ விதமான ஒரு வன்மத்தனம், இந்த பிள்ளைகளுக்கு ஒரு மூர்க்கத்தனம் இருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ் அதே சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அழிவிலை ஆழ்த்திவிட வேண்டாம். அல்லாஹ்வின் சிந்தனை விட்டு தவறிவிடுகிற பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகள் ஆக்கிவிட வேண்டாம். உலாய்கமுல் ஹாசிரோன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்றைக்கு உண்ணுகிற உணவும் சரி, அவர்கள் சேருகிற அந்த சேர்வார்களோடு அந்த செயற்கையும் சரி, அவர்களுடைய ஆட்டிடியூடு பிஹேவியரும் சரி, வேறு மாதிரியான ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறதா இல்லையா? இது என்ன காரணம்? உலகமயமாக்கலினுடைய சதி திட்டத்தின் பின்னூடாக இன்றைக்கு நம்முடைய தேசம் பார்க்கப்படுகிறது. உலகத்திலே இந்தியாவில்தான், நம்முடைய இந்திய தேசத்தில்தான் மக்கள் வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையிலே பாதிக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 56 விழுக்காடு இந்த யங்ஸ்டர் இந்தியர்களுக்குத்தான் இளமையான சில மக்கள் தொகைகளிலே 56 விழுக்காடுகள். ஒரு நாட்டினுடைய ஒரு தேசத்தினுடைய விகிதாச்சாரத்தின் சம அந்தஸ்தில் அடிப்படையில் அதிகமாக யங்ஸ்டர்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு. அப்படின்னா வளரும் தலைமுறையர்கள், ஏனைய நாடுகள், நம்மை வஞ்சிக்கிற நாடுகள், நம்மை முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கிற சதி திட்டங்கள் நம்முடைய நாட்டு பிள்ளைகளுக்கு எதையாவது உணவு ரீதியாக பழக்க வழக்கங்கள் ரீதியாக நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிற ஒரு மோசமான திட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. சீனா, ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பென்சிலும் பேனாவும் எடுத்து பழகிறாங்க. இன்னைக்கு நாம பிள்ளைங்க டச்சில் வாழ்கிறாங்க. ஸ்மார்ட் டிவி என்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த ஸ்கிரீனில் பழக்கப்படுத்துகிறார்கள். உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அதிகமாக திரையை பார்ப்பதின் மூலமாக, தொடுதிரையை பயன்படுத்துவதன் மூலமாக அவருடைய இன்டெலிஜென்ட் பவர், சிந்திக்கிற ஆற்றல் குன்றிவிடுகிறது. நடக்கிறதா இல்லையா? என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், எங்கே போகிறோங்கிற சிந்தனையே சில மாணவர்களுக்கு இல்லை. நாம் என்ன சொல்கிறோங்கிறது ஒரு புரிதல் தன்மை இல்லை. ஒரு புரிகிற ஆற்றல் இருந்தால் தான் அதை மறுபடியும் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு தாய் தந்தையரோ ஆசிரியரோ சத்தமாக பேசிவிட்டால் திட்டுனாங்கிறான். திட்டாங்க, எங்கள் அம்மா திட்டாங்க, எங்கள் வாப்பா திட்டாங்க, சத்தம் போட்டு பேசியிருப்போம். அதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருப்போம். எங்கள் வாப்பா என்னை ஏசிட்டாருங்க, இது ஒரு பேட் வேர்டு இல்லையே. அப்படி சத்தம் போட்டு சொல்வது என்பது இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளிடத்திலே எப்படி ஆகிவிட்டது? திட்டுறாங்க. அடித்தல் என்பது, காயப்படுத்துதல் என்பது, ஒரு விஷயத்தை சொல்லி திருத்துதல் என்பது அது பனிஷ்மெண்டாக, தண்டனைக்குரிய ஒரு செயலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. விளைவாக பள்ளியில் அடி வாங்காத பிள்ளை நாளைக்கு அக்யூஸ்டா நின்று என்ன செய்வாங்க? ஸ்டேஷனில் அடி வாங்கலாம். ஒரு காணொலி நீங்கள் எப்படிலாம் பார்த்துருப்பீங்க. பழைய தன்னுடைய ஆசிரியர்களை கௌரவப்படுத்துகிற விதமாக தன்னுடைய படித்த வகுப்பறைகளை அவரை அழைத்து வந்து அவர் ஒரு குச்சியால் அடி வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர், வக்கீல்ஸ், இந்த சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம், ஐயா உங்கள்கிட்ட நாங்கள் படித்தோம், உங்கள்கிட்ட இப்படியெல்லாம் கண்டிப்போடு நீங்கள் நடந்து கொண்டதால் இந்த சமுதாயத்தின் நல்ல ஒரு பொசிஷனில் நாங்கள் தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு நிற்கிறோம் என்று பார்க்கப்பட்ட சமூகம் இன்றைக்கு அக்யூஸ்டுகளாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. காலத்தின் கோலம், காலத்தின் சூழ்நிலை அப்படியாக மாறிவிட்டது. திட்ட முடியல, யாரையும் அடிக்க முடியல, உடனே ஒரு அரசு வாரண்ட். அதனால ஆசிரியர் என்ன செய்கிறாங்க? என்னன்னு போகிறான் அப்படின்னு விட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை.
இன்றைக்கு உளவியல் தத்துவ நிபுணர்கள் சைக்காலஜிக்கு அடிப்படையில் சொல்றாங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சரியாக பல் துலக்குகிறார்களா, சுய தேவைகளை சரியான ஒரு நாளைக்கு 3 முறையோ அல்லது 2 முறையோ சரியாக அவர்களுடைய இயற்கை உபாதைகளை சரிவர நிறைவேற்றுகிறார்களா கண்காணிக்கப்படணும். ஒரு காலையில் போட்டு போகிற ட்ரெஸ் அப்படியே நைட்டு வரை இருக்குது, அந்த உடையில அந்த ட்ரெஸ் கோடு அவன் சரியாக பேணுறாங்களா. இந்த இயற்கை உபாதைகள் கழிப்பது அது ஒரு அசூசை அப்படின்னே நினச்சிட்டு சில பிள்ளைங்க காலையில் 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டா ஈவினிங் வரை அடக்கிட்டே இருக்கிறது யூரினை. பின்ன ஸ்டோனும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வராமல் இருக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னா அது இயற்கை என்பது அது இயற்கையாக இருக்கிறது, அதை நாம் கழிப்பதினால் நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல் இல்லை அப்படிங்கிறத அவன் புரிய மாட்டேங்கிறான். இதுவெல்லாம் இந்த சமுதாயத்தில் இப்படியெல்லாம் பார்க்கப்படுகிறது. இன்னும் சில மாணவர்கள் எந்த அளவிற்கு போகிறார்கள் என்றால், ஆசிரியர்களை எதிர்த்து பேசி, பெற்றவர்களை அவர்களுக்கு புறம்பாக மனம் நோகும்படி பேசி, இப்படியெல்லாம் தாய் தந்தையினுடைய இந்த சமுதாயத்தினுடைய நோவினையை சந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை நாளைய ஒரு இந்தியாவை நல்ல முறையில் உருவாக்குமா என்றால் கேள்விக்குறி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் நாம படிக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா வீரம் செறிந்தவர்களாக வாழ்ந்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனோடு தொடர்பாக இருந்தவர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எப்பேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்குனாங்க. அதனாலதான் குர்ஆனை ஒன்று சேர்க்கிற ஒரு பொறுப்பை 7 வயது நிரம்பிய ஒரு சிறுவரிடத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான். அப்படின்னா அல் குர்ஆனோடு அவர்கள் எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்களா? அப்படின்னா அந்த 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 அளவுக்கு உண்டான பிள்ளைகளை தான் நம்ம வளர்க்கிறோமா? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை தன் போர்க்களத்தில் தன்னுடைய பிள்ளைகளை தோளில் சுமர்ந்து யுத்தகளத்தில் நிற்பார்களாம். யுத்தகளத்தில் எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க எங்கெல்லாம் திரும்புறாங்களோ, தான் பிள்ளைகளை வச்சு இந்த ரைட் சைடில் திரும்பினா அந்த பிள்ளை அப்படி திரும்பும், லெஃப்ட்ல போனால் அப்படி திரும்புது. இதே மாதிரி இப்படி இந்த போர் அந்த ஆரம்பிச்சு டெட் எண்டில் வர போயிடுவாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க, யுத்தகளத்தில் தன்னுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, தோளில் சுமந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அந்த களத்திலே போராடினார்கள். இன்னைக்கு நம்ம புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு வளர்க்குறோம், பொத்தி பொத்தி வளர்க்குறோம். பாலூட்டி சீராட்டி என் புள்ள கஷ்டப்படக்கூடாது அப்படி சொல்லியே வளர்க்கும் பொழுது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அதை சமாளிக்கிற ஒரு ஆளுமை, ஒரு திறன், ஒரு பக்குவம் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தினால என்ன செய்யறான், மனம் உடைஞ்சு போறான், சூசைட் தற்கொலையை அட்டெம்ப்ட் பண்றான். என்ன செய்யறான், அதுதான் வாழ்க்கையின் முடிவு என்பதாக மாறி போகிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கு தொற்று விடுகிற ஒரு அபாயம் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தான் இன்றைக்கு நாம உருவாக்குறோம். இந்த காலத்தில் நிலைமை உருவாக்குகிறது. அப்படி அல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்களுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை நல்ல ஒரு பாடமாக அந்த பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிற கடப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தலை சிறந்த ஒரு மாணவர்களை உருவாக்கிவிடும் என்பது அர்த்தம் அல்ல. அவர்களுடைய நற்பண்புகள், அவர்களுடைய குணாதிசயங்கள் கண்காணிக்கப்பட வேண்டும். நாமெல்லாம் படிக்கும் பொழுது சரியாக ஹேர் கட் பண்ணுறோமா, நகை வெட்டுறோமா, கரெக்டாக இப்படியெல்லாம் நினைச்சார்கள் ஆசிரியர்கள் பார்த்தார்கள். இன்னைக்கு ஃபைனுன்னு சொல்லிட்டு ஃபைனை கட்டிட்டு அவன் நினைச்சிடறான், ஆட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படின்னா சில கண்டிஷன்கள் அந்த பிள்ளைகளை நல்ல வார்த்தெடுக்குமா என்றால் இல்லை. அன்பொழுக அவர்களது நலனின் அக்கறையோடு சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளைகள் திருந்துவார்கள். அதனால தான் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்பை விட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இல்லை. அன்பான திருத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க, மூர்க்கத்தனத்தோடு நடக்காதீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பிள்ளைகள் உருவாகக்கூடிய விதத்தை நமக்கு எடுத்து எம்பினார்கள். இன்னும் நாம் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். இப்ராஹிம் என்ற ஒரு தந்தையினுடைய ஒரு ஆட்டிடியூடும், அவருடைய இஸ்மாயில் என்ற ஒரு தமையனுடைய பிஹேவியரும் எப்படி இருந்துச்சு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். எப்படி
கனவு பார்த்தேன் உன்னை அறுக்கிற மாதிரி அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை கேட்குறாங்க. ஒரு நாள் பார்த்தாச்சு, 2 நாள் பார்த்தாச்சு, அந்த கனவு திரும்ப திரும்ப வருகிறது. அப்புறம் இதை பற்றி தன்னுடைய தமையனிடத்தில் விசாரிக்கலாம், அவரிடத்தில் கலந்து ஆலோசிக்கலாம் என்று வருகிற பொழுது இஸ்மாயில் என்ற அந்த தமையன் சொன்ன வார்த்தை தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்ன ஒரு வார்த்தை! அழியாத கல்வெட்டுக்களில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய வைர வார்த்தை இல்லையா இது? தந்தையே, சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஏவிய ஒன்றை நீங்கள் நடத்துங்கள், என்னை அல்லாஹ்வின் நாட்டப்படி பொறுமையாளர்களோடு என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று அறுபட போகக்கூடிய தமையனிடத்திலே தந்தையிடத்திலே தமையன் சொன்னார் என்று சொன்னால், இந்த வார்த்தையின் பின்னூடாக தந்தை இப்ராஹிம் என்ற தந்தையினுடைய வளர்ப்பும் இஸ்மாயில் என்ற தமையனுடைய வளர்க்கப்பட்ட விதமும் அல்லவா பொதிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சில்ட்ரன்ஸ் தான் இன்றைய சமூகம் உருவாக்க வேண்டும். இப்போ நம்ம சொல்லி பார்ப்போமே, அப்பா சொல்கிறாரு காலையில் எழுந்துச்சு மோனவனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டான்னு சொன்னால் உடனே அவனுடைய ரிப்ளை என்ன இருக்கும்? பாப்பா, நீங்களாவது நீ அறுக்கிற மாதிரி தான் கனவு வண்டிய, உங்களை கஃபன் போட்டு தஃபன் போட்டு 3ஆம் நாள் பாத்தியா ஓதி துவா ஓதுற மாதிரியே நான் கனவு கண்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். அப்படின்னா இந்த அளவுக்கு தான் நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த நிலைமைகள் போய் கொண்டிருக்கிறது இல்லையா? அப்படின்னா எந்த முறையில் அந்த வார்த்தை என்ன அளவிற்கு போதிக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்கிறோம், இதே லுக்குமான் என்ற அந்த ஒரு ஃபேமிலி மேனை, ஒரு தந்தையை அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு 8 விதமான போதனைகளை சொன்னார் என்று வருகிறது. அந்த 8 விதமான போதனையை நாம் பெத்த பிள்ளைகிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? லா தஷ்ரிக் பில்லா துஷ்ரிக் பில்லா, மகனே இணை வைக்காதே என்று தொடங்கி பெரியவர்களுக்கு முன்னால் சத்தம் போட்டு குரல் உயர்த்தி பேசாதே என்கிற வரை லுக்குமான் என்ற ஃபேமிலி மேன் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை வழங்கினார் என்று வருகிறது. அதை நாம் நம்ம பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? இப்படியெல்லாம் பிள்ளைகள் வளர்க்க வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும், அந்த ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்றுதான் அல் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. எப்படி? வலதும் சாலிஹு யதுஉ, நாம இறந்ததற்கு பிறகு நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் சதக்கத்துன் ஜாரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, ஒரு மையத்தை அது மூத்தா போகிற பொழுது 4 விஷயங்கள் தொடர்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று வலதும் சாலிஹு யதுஉ, நமக்காக வேண்டி துஆ செய்கிற பிள்ளைகளை நாம் உருவாக்கி இருக்கிறோமா? உருவாகிறார்கள் என்பதை விட நாம் உருவாக்கி இருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நமக்காண்டி துஆ செய்கிறாங்க அப்படின்னா அந்த 3ஆம் பாத்தியா 40 பாத்தியா அப்படி கிடையாது. நம்ம பிள்ளை, நம்மளுடைய வாப்பா மூத்தாயிட்டார், அவருக்காண்டி நம்ம தொழக்கூடிய அந்த தொழுகை முறை, ஜனாசா தொழுகைன்னா ஒரு 5 தக்பீர் 3 தக்பீர்லாம் போயிருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரியான தொழு வைக்க முடியலை. யார்? பிள்ளை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழுகையை நம்ம கற்றுக் கொடுக்குறோன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம அமெரிக்கா போயிட்டு 7 பல்கலைக்கழகத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படித்து என்ன பயன்? ஒரு வாப்பா மூத்தாயிட்டான்னு தொழு வைக்க அதனுடைய சட்ட திட்டங்கள், அதனுடைய விளிமியங்கள் தெரியலை. கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, ருக்கு போனுங்க அப்படின்னு ஜனாசா தொழுகைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா இது மாதிரி உண்டான ஒரு தலைமுறைகள் உருவாக்கப்படுகிற பொழுது எல்லாரையும் சொல்லலை, அப்படி இந்த மாதிரி உண்டான ஒரு நிலைமைகள் இருக்கிறது. இன்னும் சில பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம், அறிவுடைய பிள்ளைகளாக கேட்கிற கேள்வியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாமினேஷன் தேர்வு வருகிற பொழுது அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒரு தக்குவாவான பள்ளியை தொடர்புடைய ஒரு அல்லாஹ் ரசூலோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் கேட்ட கேள்வி என்னிடத்தில், அதற்கு அல்லாஹ் தானே நம்மளை சோதிக்கணும், இந்த ஆசிரியர்களையும் பயிற்சிங்கிற மாதிரியும் சோதிக்கிறாங்க. எப்படி? இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சிந்தனையாக வரலை. இப்போ அவங்க தெளிவாக கேட்குறாங்க. கபரை பார்த்து அன்னைக்கெல்லாம் பயம், அங்கே உட்காந்து கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ மௌத் அப்படின்னா நாம் பின்னங்கால் பிறடிக்க பின்னாலாம் பயந்து ஓடணும். ஆனால் இன்னைக்கு முன்னால போய் பார்க்குறான் கபரில் எப்படி அடக்குறாங்க, உள்ள தூக்கி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கணும். அப்படி இந்த தலைமுறை எதையும் தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக, இன்னும் சொல்ல போனால் 8வது அதிசயமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள், சில்ட்ரன்ஸ்.
என் குழந்தைகள் என்பது 8வது அதிசயமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து கூட இருக்கிறது. அப்படின்னா இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொன்னாங்க, அன்னாஸ் மஆதீனுன் க மஆதீனி தஹபி வல் ஃபில்லா. எப்படி வார்த்தை, பிள்ளைகள் என்பது, மக்கள் செல்வம் என்பது தங்கச் சுரங்கம் அப்படின்னாங்க. இந்த கோல்டு இன்னைக்கு விற்கிற விலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு உவமானமாக ஒப்பிட்டு சொன்னாங்க பாருங்க. பிள்ளைகள் என்பது சுரங்கங்கள் மாத்திரம் சொல்லல, தங்கம் வெள்ளிக்கு ஈக்குவலாக அதனுடைய வேலை கூட்டிகிட்டே இருக்கும். குறைஞ்சிருக்குதா? கூட்டிகிட்டே இருக்குது. அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் என்பது கோல்டு சில்வர், அது வந்து தங்க சுரங்கங்கள், பொக்கிஷங்கள். ஒரு சுரங்கத்தில் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய அறிவு திறனை வளருங்க. கொரோனா பீரியட்ல சென்னை எழும்பூரில் அக்ரம் அப்படின்னு நம்ம ஒரு பையன், அப்போ அவர் என்ன செஞ்சார், ஒரு +2 தான் படிச்சிருக்க அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லாங்குவேஜில் அவருடைய தந்தை போதித்து கொடுக்குறார். எனக்கு ரஷ்யாவில் ஒரு பெரிய ஒரு மொழியியல் ஆளுநராக நீங்கள் யூடியூப்பில் அக்ரம்னு அடித்து பாருங்கள் வரும். அப்புறம் ஒரு தந்தை ஒரு இன்ஸ்பயராக இருக்கிறார். அந்த கொரோனா பீரியடில் அவருக்கு மொழி சார்ந்த விஷயங்களை, அனைத்து விஷயத்தை மொழி வழி கல்வியாக கற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுது அவர் யூடியூப்பில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 400 லாங்குவேஜில் அவர் தேர்ச்சி பெற்றவராக ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார் அக்ரம். நம்ம பிள்ளை அக்ரம்னு பேர் வச்சுட்டு அக்கிரமாக வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு நான் அக்கிரம் பேரை வச்சவங்களாம் சண்டைக்கு வராதியோ, சும்மா சொல்கிறேன். நீ ஸ்கூல் படிக்கிற பொழுதே ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறான். போலீஸுகள் கண்காணிக்க விதத்தில் கண்காணிக்கிறாங்க. ஆய்வு செய்கிற விதத்தில் ஆசிரியர்களுக்கும் நடத்தப்படுகிற ஸ்கூல்களுக்கும் ஒரு இழுக்காக, ஒரு கேவலமாக ஒரு பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்கிறார்கள் என்றால் வளருகிற தலைமுறையினர்கள் இப்படி உருவாகிறார்கள். சும்மாவே நம்மளை தீவிரவாதி பயங்கரவாதிங்கிறான். அப்படின்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய பிள்ளைகள் மூர்க்கத்தனமாக வளர்க்கப்படுகிற பொழுது நாம் உஷாராக இருக்கணும். அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கணும். அதை நாம் இன்றைக்கு தவறிவிட்டோம். இன்னும் சொல்றாங்க, ஒரு பொருளை ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி அழுவா தெரியுமா, அந்த விஷயத்தை முளையிலே கிள்ளி எறியணுங்கிறாங்க. அடம் பிடிச்சா கரையில கடந்து உருண்டு பிறண்டா இந்த பொருள் நமக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு சின்ன பிள்ளையிலேயே வந்துடுது. அதுக்கு மிக அதிகமாக இந்த குழந்தைகள் நல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அடம் பிடிச்சா விடுங்க. எத்தனை நாள் பட்னியாக இருப்பான்? ஒரு நாள் இருக்க முடியுமா? 2 நாள் இருக்க முடியுமா? எத்தனை நாள் மூச்சு தூக்கிட்டுமா வாப்பாட்டம் இருக்க முடியும், வீட்டில் இருக்க முடியும்? அப்படியே விடுங்கிறாங்க. அந்த இடத்துல நாம பாசங்கிற அடிப்படையில் அவனுக்கு அந்த போர்வை போத்தும் பொழுது அதில் அவன் குளிர் காஞ்சிடறான். இதே மாதிரி கொடுக்கக்கூடிய செல்லம் தான் நாளைக்கு ஆசிரியர் முதல் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர நம்முடைய பிள்ளைகள் செய்யப்படக்கூடிய இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு காரணமாக இருப்பது இதுவும் ஒரு காரணம். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைமுறையை உருவாக்கவில்லை. ஒரு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருங்க. ஒரே வார்த்தை, லா துல்லிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும். உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய பொருளாதாரங்களோ உங்களை அழிவில் ஆழ்த்திவிட வேண்டாம், அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குழந்தை செல்வங்களை குறித்து பேசுகிறான் என்றால், அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும். முக்கியமாக இந்த சமூக நலனில் ஈடுபடக்கூடிய அக்கறையுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும். பிறருக்கு ஒரு துன்பம் என்றால் அந்த துன்பத்தின் துயரத்தை போக்கக்கூடிய அவர்களது கண்ணீரை துடைக்கிற அளவிற்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாட்டு திறனோடு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் அடியார்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா ஒரு சோசியல் சர்வீஸில் நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தணும். ஒரு குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஒரு முறையாவது முதியோர் இல்லத்திலே கொன்று ஆதரவற்ற அந்த இல்லத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்று அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு கனிவோடு அன்பளிப்பு கொடுங்கள். முக்கியமாக நாம் பயன்படுத்திய உடையையும் நாம் கழித்துவிட்ட கழிவறையும் சுத்தம் செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பெண் பிள்ளைகள் அப்படின்னா சமைக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. இப்படியாக நிறைய விஷயங்கள், சுயசார்ந்த விஷயங்களை நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈடுபடுத்துவதன் மூலமாக சமுதாயத்தின் எழுச்சிமிகு பிள்ளைகளை வளமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் சொன்னாங்க, வலதும் சாலிஹ் எது உலகு, உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிற பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். தந்தையை திட்டுறான், தாயை திட்டுறான், அதே சமயத்து நாளை அவன் தந்தையாக ஒரு நிலைக்கு வருகிற பொழுது அந்த கஷ்டத்திலையும் வாப்பா என்னைய படிக்க வச்சு ஒரு ஆளாக்கினாரு, மை ஃபாதர் இஸ் கிரேட் அப்படின்னு. ஒரு 20 வயசு 25 வயசுல ஒரு தந்தையை திட்டக்கூடிய பிள்ளை நாளைக்கு அவருக்கு ஒரு 35 வயசு ஆகும் பொழுது, ஒரு 40 வயசு ஆகும்போது அவன் பிள்ளைய படுத்தக்கூடிய பாட பார்க்கும் பொழுது உண்மையிலே எங்கள் வாப்பா அந்த கஷ்டத்திலையும் எங்களை இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு வளர்த்தாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தந்தை கூட இருக்க மாட்டார். அப்புறம் இதுதான் வலதும் சாலிஹ் எது உலகு, நமக்காக வேண்டி துஆ செய்கிற பிள்ளைகளை நாம உருவாக்க வேண்டும், அந்த பிள்ளைகளும் உருவாக தயாராக வேண்டும். மிக குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாதவர்களும் முதியவர்களுக்கு பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவர்களும் என்னை சார்ந்தவள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வார்த்தையை நாம் வாழ்க்கையாக சரியான முறையில் நாம் பயன்படுத்துவோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த இந்த குழந்தைகள் தினம். இந்த குழந்தையின் வளர்ப்பில் நாம் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும். காரணம், அவர்கள் நாளைய மார்க்கத்தின் விழுமியங்கள், அவர்கள்தான் பள்ளியின் நிர்வாகிகள், இந்த சமூகத்தின் பிரமுகர்கள், ஊர் தலைவர்கள், இன்னும் நம்மை ஆளுகிற ஆளுமை கூடத்திலே வீற்றிருக்க போகிறார்கள் என்று நினைத்து நமக்கு வழங்கப்பட்ட நியமத்துகள், இந்த அமானிதங்களை குறித்து நாளை நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லவிருக்கிறோம். என்ன பதிலை நாம் வைத்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் உங்களுக்கும் எங்களுக்கும் பதிலாக கேள்வியாக நான் விட்டு செல்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் மழலை செல்வங்கள் இல்லாத மக்களுக்கு ஆணும் பெண்ணுமாக அல்லாஹ் விரும்பியவாறு அவர்களுக்கு மழலை செல்வங்களை கொடுப்பானாக. மழலை செல்வங்கள் பெற்றவர்கள் இந்த நாட்டிற்கும் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் முதலில் நல்லவர்கள் என்ற பெயர் பெற்று வழங்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவானாக. மிக முக்கியமாக நாம் கேட்கக்கூடிய கேள்வி, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. குர்ஆனில் ஃபுர்கான் என்ற சூரா இருக்கு. அதனுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு குடும்பஸ்தர்களும் ஓத வேண்டிய துவா நாமும் ஓதுவோம், நம்முடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சியாக பாதுகாத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த நற்பாக்கியத்தை பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.